Hello students, welcome to Maths for TN YouTube channel. இந்த வீடியோல 10th standard Maths பத்தி பார்க்க போறோம். அதுல 7th chapter mensuration பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல exercise 7.3ல உள்ள 5th sum தான் students பார்க்க போறோம். இப்போ வாங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 millimeter and the diameter of the capsule is 3 millimeter, how much medicine it can hold? அவங்க கொஸ்டின்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கேப்சூலை பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த கேப்சூல் சிலிண்டருக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு ஹெமிஸ்பியரை அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. அந்த கேப்சூலோட ஃபுல் லெங்த் கொடுத்திருக்காங்க 12 millimeter, டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 3 millimeter. அவங்க இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, இந்த கேப்சூலுக்குள்ள எவ்வளவு மெடிசின், அதாவது எவ்வளவு மருந்து கொள்ளும். ஆக்சுவலா இந்த சம்ம டீடைலா சால்வ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த சம்ம குயிக்கா தான் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ண போறோம். நான் ரஃபா தான் ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் டிரா பண்ணிருக்கேன். அவங்க கொடுத்துருக்க கிவன் மெஷர்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். டயாமீட்டர் 3 millimeter, ரேடியஸ்னா அதுல ஹாஃப், ஸோ 3/2 millimeter ரேடியஸ். நமக்கு சிலிண்டரோட ஹைட் வேணும். சர்க்கிள்ல சென்டர்ல இருந்து பவுண்டரியை டச் பண்ற எல்லா லைனுமே ரேடியஸ் தான் ஸ்ட்ரென்த். ஸோ இது வரைக்கும் ஹைட், அதாவது ரேடியஸ் 3/2 millimeter. ஸோ அப்ப இது வரைக்கும் ஒரு ஹைட் ரேடியஸ் 3/2 இருக்கும். இங்க ஒரு 3/2. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்றோம். 6/2 5 பண்ணா 3. ஸோ 12 இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா இந்த சிலிண்டரோட ஹைட் 9 millimeter. அவங்க இங்க என்ன கேக்குறாங்க, அந்த கேப்சூலுக்குள்ள எவ்வளவு மருந்து கொள்ளும். அப்படின்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஹெமிஸ்பியரோட வால்யூம் பிளஸ் இந்த சிலிண்டரோட வால்யூம், இந்த மூணு வால்யூமையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு மருந்து அந்த சிலிண்டருக்குள்ள கொள்ளும் தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க என்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் அண்ட் ரெண்டு ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கிவன் எழுதுறோம். இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 3 millimeter. ஸோ அதுல இருந்தா ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 3/2, அதாவது டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு ரேடியஸ் வந்துடும். அண்ட் தென் சிலிண்டரோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 9 mm. ஸோ அதை தான் இங்க எடுத்து எழுதுறோம். அண்ட் தென் இப்ப ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 3 mm. ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 3/2. டயாமீட்டர் டிவைடட் பை 2 பண்ணா ரேடியஸ் வந்துடும். ஸோ இப்போ வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். வால்யூம் ஆஃப் கேப்சூல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 times வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இங்க ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால நான் தனித்தனியா ஆட் பண்ணாம 2 times வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நமக்கு தெரியும் πr²h cubic units. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 πr³ cubic units. ஸோ இங்க ஃபார்முலா தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றோம். πr² cubic units plus 2 times 2/3 πr³. ஸோ இதுல காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு, இங்க r² இருக்கு, இங்க r³ இருக்கு. ஸோ இதுல இருந்து r² வெளில எடுத்துக்கலாம். ஸோ காமன் டேர்ம்ஸ் வெளில எடுக்கிறோம். πr². இங்க வெளில எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த ஹைட் h இருக்கு, இங்க நடுவுல பிளஸ் சிம்பல். 2 into 2/3. ஸோ நம்பர் தான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4/3. r² வெளில எடுத்தா இங்க ரிமைனிங் ஒரு r வரும். ஸோ இப்போ பைக்கு பதிலாக 22/7 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ ரேடியஸ்க்கும் ஹைட்க்கும் வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரேடியஸ் 3/2 millimeter, ஹைட் 9 millimeter. ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் 3/2 millimeter. ஸோ ரேடியஸ் 3/2 millimeter, r² இருக்கு, ஸோ 2 times 3/2 வரும். ஹைட் 9 millimeter. ஸோ 9 plus 4/3 into ரேடியஸ் 3/2 millimeter. ஸோ இப்போ பாருங்க, இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3க்கு இந்த 3யை கேன்சல் பண்றோம்.
இந்த 2 ஆல இதை சிம்பிளிஃபை பண்றோம் 2 டைம்ஸ் வரும். இந்த 2 ஆல இந்த 22 சிம்பிளிஃபை பண்றோம் 11 டைம்ஸ் வரும். 11 to 9 மல்டிப்ளை பண்ணா 7 2s are 14. ரிமைனிங் 9 plus 2 ஆட் பண்ணா 11. 11ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 99 by 14 into 11. ஸோ இப்போ பாருங்க இதுல எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். 99ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1089 வேல்யூ வருது. ஸோ அந்த வேல்யூ தான் இங்க எடுத்து எழுதுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 1089 டிவைடட் பை 14. அங்க எழுதியிருக்க லாஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இன்னொருத்தர எடுத்து எழுதியிருக்கேன். 1089 14ஆல டிவைட் பண்ணா 77.7857 வேல்யூ வருது. ஸோ டிவைட் பண்ணா 77.7857 வேல்யூ வந்தது. நமக்கு இங்க 2 places of decimal போதும். ஸோ தேர்ட் பிளேஸ்ல இருக்க நம்பரை பார்க்குறோம் 5 தான். ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 77.79 என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க மில்லிமீட்டர். இது வால்யூம். ஸோ மில்லிமீட்டர் கியூப். லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதுறோம். therefore the volume of medicine the capsule hold equal to 77.79 millimeter cube. இங்க உங்களுக்கு புக்ல 7 8ன்னு இருக்கு. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல தான் ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இது ஒன்றும் ராங் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.